வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில 10 மாணவர்கள் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். அவங்க படிக்க வெளியூருக்கு வந்ததுனால ஒரு சின்ன ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த 10 பேருக்கு இடமே பத்தலையாம். படுக்க சமயத்துல கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டே தான் படுப்பாங்களாம். ரொம்ப சிரமப்பட்டாங்களாம். இந்த மாணவர்களால இந்த துன்பத்தை தாங்கவே முடியலையா. இடமே இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி படிப்போம், எப்படி படுத்து எழுந்துப்போம், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே இந்த அறையில, வேற ஏதாவது அறைக்கு போடலான்னா வாடகை ஜாஸ்தியா இருக்கேன்னு ரொம்ப மனக்கவலைப்பட்டாங்களாம். அடுத்த நாள் கல்லூரியில தங்களுடைய ஆசிரியரை பார்த்து இந்த விஷயத்த அவங்க எல்லாம் சொன்னாங்களாம். அது நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை நீங்க கேட்டீங்கன்னா இந்த துன்பத்துல இருந்து வெளியே வந்துடலான்னு ஆசிரியர் சொன்னாருங்களாம். எனக்கு ஒரு ஆட்டுக்காரர் தெரியும், அவர்கிட்ட நான் சொல்றேன், அவர்கிட்ட போய் நீங்க அந்த செம்மறி ஆடை ஒரு 10 நாளைக்கு வாங்கிக்கோங்க வாடகைக்கு. அதை வாங்கி கட்டி போட்டுடுங்க உங்களுடைய அறையில. 10 நாள் கழிச்சு என்னை பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய துன்பம் போகும் அப்படின்னு சொன்னாருங்களாம். ஆசிரியர் சொன்னவரோட முகவரியை வாங்கிக்கிட்டு அந்த ஆட்டு உரிமையாளரை போய் பார்த்தாங்களாம். அவர்கிட்ட செம்மறி ஆடை வாங்கிக்கிட்டு போய் அவங்களுடைய அந்த சின்ன அறையில கட்டி போட்டாங்களாம். அந்த சின்ன அறையில அந்த செம்மறி ஆடு இவங்களை படுத்தாத பாடு இல்லைங்களாம். அந்த ஆட்டோடைய புழுக்கையும் அந்த துர்நாற்றமும் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரும் வெறுப்பை கொடுத்துருச்சான். 10வது நாள் முடிஞ்ச உடனே எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாங்களா, ஐயா 10 நாளா உங்களை பார்க்கணும்னு நினைச்சா பேசக்கூடாது சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி இந்த செம்மறி ஆடை கொண்டு இவ்வளோண்டு அறையில நாங்க கட்டிட்டு அவஸ்தைப்படுறோம், அதோடைய அந்த புழுக்கையின் துர்நாற்றம் எங்களால தாழ முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ நான் சொல்றத கேளு, இந்த செம்மறி ஆடை எங்கேருந்து வாங்கினியோ அங்க கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாருங்களாம். அதை கொண்டு போய் கொடுத்துட்டும் இவனுங்க வந்துட்டானுங்களாம். வந்த உடனே தான் அந்த 10 மாணவர்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா விடு விடு விடுன்னு அந்த அறையை சுத்தம் படுத்தினாங்களாம், கழுவி தள்ளினாங்களாம். அப்பா நம்மளை விட்டு அந்த செம்மறி ஆடு போயிடுச்சு, இனிமேல் நிம்மதியா இருக்கலாம் இந்த அறையிலன்னு அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு வந்துச்சுங்களாம். அன்னைக்கு இரவே ஆசிரியர் இந்த மாணவர்களுடைய அறைக்கே வந்துட்டாங்களாம். வந்த உடனே அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாருங்களாம், இப்போ இந்த அறை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். செம்மறி ஆடு எங்க அறையை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த அறை சொர்க்கமா இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கிட்ட வசதியான பங்களா இல்ல, கார் இல்ல, பெரிய ஃபேன்சி பைக் இல்ல, நல்ல ஆடை ஆபரணங்கள் இல்ல, நல்ல வேலை இல்ல, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம யோசனை பண்ணி ரொம்ப துன்பம் அடைகிறோம். நம்மளை விட எளியவர்கள் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் கூட இல்லாம இருக்கு இல்லைங்களா. அந்த எளியவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோன்னு அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம 1 மணி நேரம் வாழ்ந்தாதான் நம்ம கிட்ட இருக்கிறது சொர்க்கம்னு நமக்கு தெரியுங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.